அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரரே, சில செய்திகளை நம்ம கேட்கும்போது வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம், இல்லாட்டி கோவப்படுவோம். ஆனா இந்த ஒரு நியூஸை நான் கேட்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. பீகார்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, வாயில பீடா போட்டிருக்காரு, எச்சியை துப்புறாரு ரயில்வே ட்ராக்ல. அங்கிருந்து வேகமா வந்த வந்தே பாரத் அடிச்சு இறந்துடுறாரு. துப்புறாரு, வண்டி வந்துருது, மண்டையில அடிச்சு இறந்துடுறாரு. காட்சியாகவும் இருக்கின்றது, செய்தியாகவும் வந்திருக்கு. அப்ப பாருங்க, ஒரு உயிர். அவர் ஏன் எச்சி துப்புனாரு? இதை முழுங்கினா நம்ம வயிறுல குடல்லாம் புண்ணாகி கொஞ்சம் கொஞ்சமா செத்துரும் அப்படின்ட்டு. ஆனா அப்படின்னு பயந்து துப்புனாரு. ஆனா அதுல எச்சரிக்கை இல்லாமல் இப்படி அடிபட்டு ஒரு மரணம். இது நமக்கு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு ஐதீயக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போடாதீங்க. அல்லாஹ்வா நமக்கு ஒரு நோயை கொடுத்து மரணம்ன்றது வேற. ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலயும் நாமளும் சில ஆட்களை பார்க்கலாம், ரோடு கிராஸ் பண்ணும்போது அங்காரம் வண்டி வருதுன்ட்டு போவாங்க, டக்குன்னு அடிச்சிடும். அடிச்சு இது பாதையான விபத்துக்கள் போயிட்டு அலட்சியத்தின் காரணத்தினால். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் தூரமா வந்துட்டு இருக்கு. நாம ஓடிரும் அப்படின்னு குடுகுடு ஓடுறேன், டக்குன்னு ஒரு போலீஸ் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச ஒரு அதிகாரி கேட்கிறாரு, தம்பி அந்த வண்டி அந்த பஸ்ஸோட பார்ட்ஸ் எதுல தயாரிக்கப்பட்டிருக்கு? சார் இந்த மாதிரி இரும்பு, இந்த மாதிரி உடம்பு எதால தயாரிக்கப்பட்டிருக்கு? சார் சதை எலும்பு. அப்ப அந்த வண்டி மோதினா நீ தாங்குவியா அப்படின்னு கேட்டு, ஒரு வேலை அடிச்சு அவனது காசு வாங்கினாலும் அவனுக்கு மருத்துவம் பார்த்தாலும் என் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மாதிரியான கை உனக்கு திரும்ப கிடைக்குமா, கால் கிடைக்குமா அப்படின்ட்டு நல்லா அறிவுரை சொல்லி பார்த்து 2 நிமிஷம் பொறுமையா அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு அந்த அதிகாரி, காவல்துறை அதிகாரி சொன்னது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்ப இது போல எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் ரசூல்லா இந்த கல்லு வச்சு சுண்டி விளையாடுறது, இதெல்லாம் விளையாட்டு வினையாகவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்ல கல்லை வச்சு சுண்டி விளையாடாதீங்க. ஏன்னா அது கண்ணில் பட்டு கண்ணை சேதப்படுத்திடும் அல்லது பல்ல சேதப்படுத்திடும். அதே போல கூர்மையான பொருட்களை அதை நீட்டி வச்சுட்டு இப்படி இப்படி விளையாடுறது, அதை மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம அசால்ட்டா விளையாடுத்தனமா நினைக்கிறோமோ அதுவெல்லாம் ஆபத்தாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றைக்கே நமக்கு இதெல்லாம் ஒரு பொது அறிவுரையாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அப்ப இது மாதிரியான செய்திகள் நம்ம கேட்கும்போது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தாலும், எச்சி துப்பி வந்தே பாரத்தில் அடிபட்டு மரணிக்கணும் அல்லாஹ்வுடைய விதியில இருந்தாலுமே கூட இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அசால்ட்டா விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடக்கூடாது. எல்லாத்துலயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ் நமக்கு இது போன்ற அந்த விஷயங்களை மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.